ஸோ காய்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? ஆலப்புழா நாங்கள் போல மந்தி சாப்பிட போயிட்டுருக்கோம். சரியான வெயில். நாங்கள் சன்ஸ்கிரீன் போட்டோம்னால ஸோ அந்த வெயில் அடிக்குது. பாய்ஸ் எல்லாம் பாருங்க, அதுக்கு இப்போ தான் ரெடி ஆகிட்டு வந்தாங்க, அதுக்குள்ளே வேர்த்து ரெடியாகி போயிட்டாங்க. என்ன செய்ய நம்ம இன்றைக்கி அப்படியே எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மந்தி சாப்பிட ஒரு ஸ்பெஷலான பிளேஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். நம்ம இன்றைக்கி ஃபோர்ட் கொச்சியோட ஸ்பெஷலான அரேபியன் பேலஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். மந்தி அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்கள் ஃபோர்ட் கொச்சி வந்து மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் இருந்த பசிக்கு அப்படியே நல்லா அந்த மயோனஸை தூக்கி வச்சு அப்படியே அந்த சிக்கன் கூட வச்சு சாப்பிடும்போது அடிப்பொலியாக இருந்துச்சுங்க. நீங்களே கேளுங்க இந்த ரிவ்யூவை. எப்படி இருக்கு? நல்லா ஒரு ஃபுல் கட்டிட்டு இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோர்ட் கொச்சியில் இருக்க ஃபேமஸான ஒரு சர்ச்சுக்கு தான், சென்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச்சுக்கு தான் போகிறோம். ஸோ அந்த சர்ச்சில் என்ன ஸ்பெஷல்னால், இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பில்ட் பண்ணது. ஸோ வாஸ்கோட காமாவோட சமாதியெல்லாம் அங்கே தான் வச்சுருந்தாங்க சொல்லியிருந்தாங்க. பட் இப்போது அந்த சமாதி இல்லை. ஸோ அதை பார்க்கலாம் தான் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போயிருந்தேன். சரி பாருங்கள். அப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த சர்ச் வெளியிலேருந்து பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த சர்ச்சு 500 இயர்ஸ் முன்னாடியே பில்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 1923 அப்புறம் தான் இது சவுத் இந்தியன் சர்ச் அசோசியேட்லேயே வந்திருக்கு. ஸோ அது முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷ் தான் இதை மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அங்கே போய் பார்த்தா உள்ளேருந்து நம்ம வீடியோஸ் எடுத்துக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க. பட் நாங்கள் உள்ளே போயிட்டு ஒரே சின்ன கிளிப்பு மட்டும் எடுத்திருந்தேன். அப்படியே உள்ளே ஃபுல்லாக சுற்றி பார்த்து நம்ம ஃபோர்ட் கொச்சிக்கு வந்த மெயின் ரிசர்க்கான ஸ்பாட்டுக்கே நாங்கள் வந்தாச்சு. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் தி பென்லி ஆர்ட்டோட ரூம். ஸோ டோட்டலாக 29 இடத்துல இந்த பென்லி ஆர்ட் வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஃபாரினர்ஸ் வந்து இதெல்லாம் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இது ட்ராயிங்க்கான ஸ்பாட். ஸோ அங்கே தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருந்தோம். அங்கே இருந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. வாலில் எல்லாமே ட்ராயிங் ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நம்மளும் இங்கே போய் ட்ராயிங்ஸ் எல்லாம் பண்ணலாம் சொல்லிட்டு க்ரையான்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அப்புறம் நானும் ட்ராயிங் வரைய ஆரம்பிச்சுட்டாங்க உட்காந்து. அதுக்கப்புறம் அப்படியே நான் வெளியே வந்து பார்த்தா ஒரு கேம்பெயின் போயிட்டு இருந்துச்சு. ஸோ என்னடான்னு நானும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பெயிண்டிங்க்கா இல்லை என்ன எதுக்குன்னே தெரியல. அதுக்கப்புறம் தான் நாங்களும் போய் சரி ஜாயின் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு வாடா என் ஃப்ரெண்டு அப்படி இழுத்துட்டு போயிட்டு நான் அங்கே ஜாயின் பண்ணலாம் சொல்லி போயிருந்தேன். ஸோ அங்கே பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இது கிளேக்கான ஒர்க் ஷாப் நடக்குது அப்படின்னு. Harry. I'm from Germany and we are doing here a clay workshop. In Germany, I'm a clay artist. I'm working with schools or with kids or also with big kids like adults. And this is clay. Have you ever seen it like this? It's like it's a natural material and it has superpowers. So you can make sculptures like circles out of it. And later on you can even paint it with earth colors, and I'm a producer of natural earth colors, and we use these earth colors in Germany for paint with the kids. And these earth colors are so special because they are without any poison, and you can always wash it and you can always reactivate it, and it's a process color, it's a color of joy. And we have some colors here with us today, and all the people are already painted with these colors.
And all these colors are made of clay and natural pigments in our hometown. And as you can see, you can just use them and make this a nice sign, this third eye, and you can always wash it again, or you can maybe paint also on the arm, maybe with green. You can paint on the arm. Feel free to contact us. We are also on Instagram. It's Lebenslehm. It's LEBENSLEHM. And we are looking forward to get in contact with you here in India. அப்புறம் இவரோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா க்ளே பவுட்ரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த பவுட்ரு யூஸ் பண்ணால் அப்படியே வாட்டரில் மிக்ஸ் பண்ணால் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நானும் அவர் கூட பேசி சரி கொலாப் வீடியோ போடலாம் சொல்லிட்டு அவர் கூட நிறைய டிஸ்கஸ் பண்ணிருந்தேன். அப்புறம் நம்மளும் க்ளேயில் ஒரு ஆர்ட் பண்ணலாம் சொல்லிட்டு அப்போ தான் நம்ம ஒரு ஆரம்பித்தோம். ஸோ என்ன பண்ணுறோன்னு நீங்களே பாருங்கள். நாங்கள் ஃபஸ்ட் டைம் கொச்சியில் வந்துட்டு இந்த மாதிரி க்ளே ஆர்ட்டெல்லாம் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக நம்ம வாஸ்கோட காமா சர்ச் கிட்ட தான் நாங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் இவங்க வந்துட்டு இங்கே பெண்டி ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஈவெண்ட்டெல்லாம் நடக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் நான் பண்ணியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு இது என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் அடிங்க, க்ளோத் தரேன், கம்பேர் பண்ணிங்க, தெம்பாக இருங்க. நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற மெயின் ரீசனே நான் இவ்வளோ நாளாக பெயிண்ட்டை வந்துட்டு கெமிக்கலால் மட்டும்தான் பண்ண முடியும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவங்க ஆர்கானிக் ஒரு க்ளே பவுடரை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பெயிண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சு. ஸோ மெயின் திங் இது சின்ன குழந்தைங்க எல்லாத்துக்குமே ஹார்ம் ஆகாமல் இருக்கிற மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இதில் மெயின் திங்கு. ஸோ சின்ன குழந்தைங்களாம் நிறைய பேர் பெயிண்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணி ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் நம்மளும் அப்படியே திரும்பி பார்த்தோன்னா ஒருத்தர் டிராயிங் வரைஞ்சிட்ருக்காரு. யாரடா வரைஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா நம்ம ஹாரியை தான் அந்த மனுஷன் வரைஞ்சிட்டு இருந்தார். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே டக்குன்னு வரைகிறாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஸோ அப்படியே ட்ராயிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஹரிட்ட போயிட்டு கம்ப்ளீட்டாக அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கேதர் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு வேணா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். அவர் சொன்ன மாதிரி என்னை சப்போர்ட் பண்ணுங்க. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு அடிப்பொலியான ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.